குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். புதனின் பெயர்ச்சி. சொந்த வீட்டுக்குள் புத பகவான் ஒரு வருடத்திற்கு பிறகு இந்த இடத்துல சஞ்சாரம் செய்ய போகிறார். மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் அதிபதியானவர் புதன். இப்போ இந்த புத பகவான் இந்த இடத்துல சுற்றி வரும்போது புதன் இந்த இடத்துல உச்சம் பெற போகிறார். உச்சத்தை நோக்கி, ஆட்சியை நோக்கி வந்து கொண்டிருக்கும் புத பகவான் மிதுன ராசிக்குள் இப்ப வர்றார். இந்த மிதுன ராசிக்குள் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 24ஆம் தேதி சனிக்கிழமை, ஆணி மாதம் 9ஆம் தேதி பகல் 12:43 புத பகவான் மிதுன ராசிக்குள் பிரவேசம் ஆகிறார். அப்படி வரக்கூடிய இந்த புத பகவான் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, பணம், வியாபாரம், புத்திசாலித்தனம், தர்க்கம் செய்வதற்கு, கல்விக்கு, புத்திசாலித்தனம்னா கல்வி தானே, அதுக்கெல்லாம் காரணகர்த்தாகவாக புத பகவான் இருக்கிறார். புதன் ஒரு ராசி அடையாளத்தை மாற்றும் போதெல்லாம் அது மக்களின் வாழ்க்கை தொடர்பான அம்சங்களை பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அதுபோல ஒரு வருடம் கழித்து புத பகவான் மிதுன ராசிக்குள் சஞ்சரிப்பதன் மூலம் 12 ராசிக்காரர்களுக்கும் பொருளாதார நிலை, புத்திசாலித்தனம், பேச்சு மற்றும் தொழில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இருந்தாலும் 3 ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? அதாவது இங்க ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். காலபுருஷ தத்துவப்படி முதல் வீடு மேஷம். அதுக்கு பாத்தீங்கன்னா மிதுனமும் கன்னியும் 3க்கும் 6க்கும் அதிபதியாக வருகிறார். புதன் பெயர்ச்சி சில ராசி அறிகுறி விதியை திறக்கக்கூடிய ஒரு தருணத்தை இது ஏற்படுத்தும். திடீரென பணம் கிடைக்கும், நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும், நல்ல பலன் கிடைக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த மேஷ ராசிக்கு புதன் அதிர்ஷ்டத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக இப்பொழுது இருக்கு. அனுகூலமான பலன்களை தரும் மேஷராசி நேயர்களுக்கு தைரியம், வீரம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணம். அதனால் அவர்கள் எல்லாவற்றையும் பயம் இல்லாம தைரியத்தோடு செய்யக்கூடிய தருணம் இப்பொழுது ஏற்படுகிறது. எதிரிகள் மீது வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கு. உங்களுடைய செயல்ல வெற்றி உண்டாகும். எங்கிருந்தோ பண ஆதாயம் கிடைக்கும். பழைய முதலீடுகளும் லாபம் தரும். நீதிமன்றத்துல வழக்கு நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த புதனின் சஞ்சாரம் உங்களுக்கு நன்மையை செய்யும். அடுத்தது கன்னி ராசிக்காரர்கள். ஏன்னா கன்னி ராசி அதிபதியே புதன் தான். 10க்கும் அதிபதியும் புதன் தான். தொழில் ஸ்தானாதிபதி யாருன்னா புதன் தான். இந்த சஞ்சாரம் மிக சிறப்பாக இருக்கும். இவர்கள் வேலையில், உத்தியோகத்தில் ஆதாயம் அடையக்கூடிய ஒரு தருணம். வாழ்வாதாரம் பெருகும், வருமானம் அதிகரிக்கும். இந்த ஜோதிட துறையில இருப்பவர்களுக்கு நல்ல வருவாய் வரக்கூடிய ஒரு தருணம். தொழில் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும். நீங்கள் வேலையை கூட மாற்றி அமைக்கலாம். விரும்பிய வேலை வாய்ப்பை பெறலாம். தந்தையுடனான உறவு சிறப்பாக இருக்கும். வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையிலும் உங்களுக்கு லாபமும் மகிழ்ச்சியும் ஏற்படும் என்று இந்த புதனின் சஞ்சாரம் சிறப்பாக இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லலாம். சரி, அடுத்தது கும்பராசி. கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா, ஏன் கும்பராசிக்கு இதை சொல்லலாம் அப்படின்னா, 5க்கும் நல்லா புரிஞ்சுக்கணும். கும்பராசிக்கு 5ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் அதிபதியாக வருகிறார். அப்ப 5ஆம் இடம் அப்படின்றது நல்ல இடம் தானே.
கும்பராசிக்காரர்களுக்கு புதனின் சஞ்சாரம் நல்ல ஒரு நன்மையை தரப்போகிறது. சில பேர் ஆராய்ச்சி துறையில இருப்பாங்க, பிஹெச்டி பண்ணுவாங்க. அவங்களுக்கெல்லாம் அதுல ஒரு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும். அதுவும் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல துறையில உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். பெரிய வெற்றியை அடைய முடியும். அத்தகைய வாய்ப்பை நீங்கள் பெறக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. முயற்சி செய்யணும். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வரும் அப்படின்னு கம்முன்னு உட்கார்ந்துருந்தா வராது. முயற்சிக்கணும். அதே மாதிரி நம்பிக்கையோட முயற்சிக்கணும். அத்தகைய வாய்ப்பை நீங்கள் பெறக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. உங்களுக்கு பெரிய பணம் சம்பாதிக்கும் திறன் உண்டு. இந்த நேரம் பயன்படுத்தி கொள்ளலாம். திடீரென்று கிடைத்த பணம் உங்களுக்கு பெரும் நிம்மதியை தரும். கடன் தொல்லை தீரும். புதன் அப்படின்னாலே யாருக்கெல்லாம் புதன் திசை நடக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் இந்த புதன் திசை திடீரென்ற அதிர்ஷ்டத்தை கொடுத்து பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. பிள்ளைகள் தொடர்பான நல்ல செய்திகளை நீங்கள் பெறலாம். இந்த 12 ராசியில இந்த 3 ராசிக்காரர்களுக்கு புதனின் சஞ்சாரம் சிறப்பாக இருக்கு. அதை பார்த்து கொள்ளுங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.